உங்களுக்கும் தெரியாமல் வித்தியாசம் தெரியாமல் நீங்கள் சமையல் பண்ணுற வீடியோ க்ளீனிங் வீடியோ ரொம்ப பிடிக்கும். உங்கள் சமையல் வீடியோ நிறைய சிம்பிள் டிப்ஸ் இருக்கும். முட்டை உப்பு போட்டு குக்கரில் வேக வைக்கிற டிப்ஸ் உங்களை பார்த்து தான் செய்வேன். உண்மையாலுமே தங்கச்சி பிள்ளைகளா நல்லா கேட்டுக்கங்கடி. ஏன்னா வீட்டில் வந்து எல்லோரும் வேலைக்கு போகிறவங்க கண்டிப்பாக அப்பாமார்கள், தம்பிமார்கள், அண்ணே, கணவன், குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு அது வேகுதா வேகலையா வேகுதா வேகலையா வேகுதா வேகலையா நீங்கள் பார்க்குறதுக்கு பொதுவாக எத்தனை முட்டையோ 5 முட்டையா 5 முட்டையை குக்கரில் வைங்க. அதே மாதிரி பெல்ட்டை வந்து நீங்கள் எப்போவுமே குக்கரில் மூடியில் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு நினச்சிருங்க ஃபுல்லாக. இப்படி ஒரு மாதிரி அதக்கின்னா கொஞ்சம் விரிச்ச மாதிரி வச்சு நல்லா கழுவிட்டு குக்கரில் போடுங்க. அதனால தான் நிறைய பேருக்கு அந்த சைடில் விசில் வரும் பார்த்துருக்கீங்களா? மேலே விசில் வராமல் சைடில் தண்ணி தெளிக்கிறது வந்து பெல்ட்டை வந்து நனைச்சிட்டு போடணும். நல்லா இப்படி அகட்டி 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 ஃபுல்லாக இது பண்ணிட்டு நனைச்சிட்டு போடுங்க. 5 முட்டை போட்டிங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு சின்ன அடுப்பு இருக்கு இல்லையா உங்கள் வீட்டில், சின்ன அடுப்பில் விட்டு ஒரே விசில் விட்டுட்டு எந்த தொந்தரவுமே பண்ணாதீங்க. ஒரு 10 நிமிஷம் அதுவே விசில் அடங்கட்டும். விசில் எடுத்துகிட்டு மெதுவாக தண்ணியை இருத்துட்டு ஒரு தண்ணி பிடிங்க, திருப்பி இருத்துட்டு இன்னொரு தண்ணி பிடிங்க, அதையும் இருத்துட்டு இன்னொரு தண்ணி பிடிச்சி அப்படியே ஓரமாக வச்சுருங்க. எப்போ குழந்தைங்களுக்கு உரிச்சு டப்பாவில் வைக்கணுமோ அப்போ வைங்க. சூப்பராக லட்டாக வரும். ஒரே நிமிஷம் வேலை தான். உங்களுக்கு சிலிண்டர் ரொம்ப மிச்சப்படுத்து. நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு சிலிண்டர் எப்படி மிச்சப்படுத்துறேன்னு.